இந்த வருடம் பங்குனி உத்திரம் எந்த நாளில் வருது, எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம், எந்த நேரத்தில் வழிபடணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் வர்றனால தான் நம்ம பங்குனி உத்திரம் நாள் அந்த நாள் கொண்டாடுறோம். இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். நிறைய தேவ கல்யாணங்கள் இந்த நாளில் தான் நடந்திருக்கு. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். சிவன் பார்வதியாக இருக்கட்டும், முருகன் தேவயானையாக இருக்கட்டும், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு நிறைய தேவ திருமணங்கள் இந்த பங்குனி உத்திர நாளில் நடந்தனால எல்லா கோயில்களுமே ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். முருகர் கோயிலாக இருக்கட்டும், சிவன் ஆலயங்களாக இருக்கட்டும், பூஜை, பால் குடம் எடுக்கிறது முருகருக்குன்னு, காவடி எடுக்கிறது, அப்படி இந்த நாள் ரொம்பவே முருக பக்தர்களால் வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வ கோயில்களிலேயும் பூஜைகள், தேர் இழுத்தல்னு நிறைய நல்ல காரியங்கள் இந்த ஒரு பங்குனி உத்திர நாளில் பண்ணுவாங்க. இதுக்கு கல்யாண விரதம்னு கூட பேர் இருக்குது. இந்த விரதத்தை கடைபிடிக்கும் போது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேரு கிடைக்கும். அப்புறம் நமக்கு தேவையான செல்வ வளங்கள், செல்வ செழிப்போடு இருக்க, நோயற்ற வாழ்வு எல்லாமே இந்த ஒரு நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபடும் போது நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த நாள் என்னைக்கு வருதுன்னா, பங்குனி உத்திரம் இந்த 2015 ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. இந்த நாளில் நம்ம இருக்கணும்னு நினைக்கிறவங்க முந்தின நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு மறுநாள் காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கலாம். முருகரை நினைச்சோ, சிவனை நினைச்சோ, உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை நினைத்து இந்த நாளில் வழிபடும் போது இந்த நாள் சிறப்புக்குரிய நாள் யாருக்குன்னா முருகருக்கும் சிவபெருமானுக்கும் தான். அதனால இவங்களை நினைச்சு நீங்க விரதம் இருந்து சாயந்தரம் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா யாருக்காவது முடிஞ்ச அன்னதானம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடும்போது திருமண தடை இருந்தால் நீங்கும், குழந்தை பேரு கிடைக்கும், நோய் நொடி குறையும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். குறிப்பாக திருமணத்துக்கு தான் இது ரொம்ப 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 நல்லது. அதனால் திருமணமாகாதவர்கள், திருமணத்துக்காக காத்திருக்கவங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். இல்லைனா இந்த கோயில்களில் திருக்கல்யாணம் நடக்கும், அதுலேயும் போய் நம்ம கலந்துக்கலாம். பங்குனி உத்திர நாளில் குலதெய்வத்தை வழிபடுறதும் ரொம்பவே சிறப்பானது. நம்மளால் வருடம் முழுவதும் கும்பிட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க, மாதம் கும்பிட முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த பங்குனி உத்திரம் இந்த ஒரு நாள் நம்ம குலதெய்வத்தை வழிபடும் போது அந்த ஒரு வருடமும் அந்த குலதெய்வம் நம்ம கூடயே இருந்து நம்மளை பாதுகாக்கும். நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை தான் முதல்ல வழிபடணும். இந்த நாளில் வழிபடுறது அந்த ஒரு வருட வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும். மாதம் வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. முடியாதவங்க இந்த நாளில் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு பாருங்கள். அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும், குழந்தைகள் படிப்பு நல்லா இருக்கும், எல்லாமே ஒரு படி உயர்ந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. இந்த நாளில் கோயிலுக்கு, குலதெய்வ கோயிலுக்கு போக முன்னாடி முந்தின நாளே வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த அளவு சர்க்கரை வாங்கி வச்சுட்டு மறுநாள் கோயிலில் கொண்டு கொடுத்து பாருங்களேன், சிறப்பான வளர்ச்சி தெரியும். இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.